இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு அன்னைக்கு ஒரு மாவு இல்லாத அன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து இட்லி மாவு தோசை மாவு இல்லாத அன்னைக்கு வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு ரவை இதெல்லாம் வச்சு எப்படி ஒரு டேஸ்டான ஒரு தோசை செய்யலாம்னு பார்ப்போம். அந்த தோசைக்கு வந்து நம்ம ரவை கோதுமை மாவு தேங்காய்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு உடனே சுடுற மாதிரி சுட்டுக்கலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். தோசையும் நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும். நல்ல கல் தோசை மாதிரி விட்டுட்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னு அன்னைக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அந்த தோசை ரெசிபியை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். நம்மளுடைய கேகேஎம் ப்ராடக்ட்டில் வெறும் மிளகாத்தூள், குழம்புத்தூள், சாம்பார் பொடி, வத்தக்குழம்பு பொடி, ரசப்பொடி, கறி மசாலா பொடி, கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மிக்ஸ், கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸ், சிறுதானிய சப்பாத்தி மாவு, சிறுதானிய அடமாவு, சிவப்பு அரிசி இடியாப்ப மாவு, வேர்க்கடலை பருப்பு சாதப்பொடி, பருப்பு பொடி, கொள்ளு பருப்பு பொடி, சுண்டவத்தல் சாதப்பொடி, இட்லி மிளகா பொடின்னு எல்லாம் தயாரித்து கொடுத்துட்டு எந்த கலரோ கெமிக்கலோ சேர்க்காமல் கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மாவு ரெடி பண்ணிடலாம். நான் எல்லாமே இந்த கப்பால் தான் அளவு எடுத்திருக்கேன். 1 கப்பு கோதுமை மாவு சேர்க்குறேன். அதே கப்பால் 1 கப்பு ரவை, ஒரு 3/4 கப்பு தேங்காய் துருவல். நீங்கள் வந்து மிக்ஸி ஜார் கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா 2 ட்ரிப்பாக கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 1 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு திருப்பியும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா திருப்பியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாவு வந்து 2 ட்ரிப்பாக நான் அரைச்சி ஊற்றிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு தடவை அரைச்சிட்டேன், 2ஆம் தினமும் அரைச்சி ஊற்றிடுறேன். இப்போ மிக்ஸி கழுவின தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தோசை மாவு பக்குவத்துக்கு கரைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த மாதிரி போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. தோசை மாவுக்கு தேவையான ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்க்குறேன். தூள் உப்பை சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா மாவு. இந்த மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்து வச்சாச்சு. மாவு ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து மாவை புளிக்க வைக்கவோ வெயிட் பண்ணவோ தேவையில்லை. அரைச்ச உடனேயே சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ கல் வந்து நல்லா சூடு ஏறிட்டு அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணியாச்சு. இப்போ 1 கரண்டி மாவு எடுத்து நல்லா அப்படி நல்லா ஊத்தப்பம் மாதிரி திக்காகவும் ஊற்றிக்கலாம். நீங்கள் மெல்லிசாக ஊற்றுறா இருந்தாலும் வரும். நான் இன்றைக்கி கொஞ்சம் திக்காக ஊற்றிட்டு பொடியாக நடுனா வெங்காயத்தை உள்ளே போடுறேன். சுற்றிலும் ஒரு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுட்டு வெங்காயத்து மேலேயும் நல்லா 1 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுறலாம். அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாகவே வச்சு இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. வெங்காயம் போட்டிருக்கிறதுனால அப்படி கொஞ்சம் நேரம் அப்படி அமைக்கி கொடுத்துட்டு சுற்றி ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம். தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை இன்னொரு தோசை வந்து பருப்பு பொடி போட்டு செஞ்சு காமிக்கிறேன். எங்களுடைய கேகேஎம் ப்ராடக்டில் வேர்க்கடலை பருப்பு பொடின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வேர்க்கடலை வாசனையோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடியை வந்து தோசை மேலே, இந்த வெங்காய தோசை மேலே இதெல்லாம் தூவிட்டு சாப்பிட்லாம். சாதத்துலேயும் போட்டு சாப்பிடலாம். சாதத்தில் நெய்யை விட்டுட்டு நெய் பிடிக்காதவங்க நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். இட்லி தோசை எல்லாத்துக்குமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொடி தோசை பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பொடியை தூவி விட்டுட்டு சாப்பிட்டோம்னா இதுக்கு தொட்டுக்கியே தேவையில்லை. இந்த பொடி போட்ட தோசையும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கேகேஎம் ப்ராடக்டில் வந்து வேர்க்கடலை பருப்பு பொடி, வெறும் பருப்பு பொடி, கொள்ளு பருப்பு பொடி, முருங்கைக்கீரை பருப்பு பொடி, இந்த 4 பருப்பு பொடியை வந்து நீங்கள் வேங்கணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். தோசை வந்து ஒரு காலையில் மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி ஒரு தோசையை செஞ்சுக்கலாம். நான் இதில் ஏற்கனவே தக்காளி தொக்கு தான் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்த தக்காளி தொக்கோட இந்த தோசையை வச்சு சாப்பிட போகிறோம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லார் வீட்லேயுமே கோதுமை மாவு ரவை இதெல்லாம் வீட்லேயே வச்சுருப்போம். தேங்காயும் இருக்கும். நம்ம இட்லி மாவு இல்லாத அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு தோசையை வந்து டக்குன்னு செஞ்சு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.